திராவிட முன்னேற்ற கழகத்தோட சட்டமன்ற உறுப்பினர், விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டேஸ் பேக் வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப தரம் கெட்ட, ரொம்ப கேவலமான, அருவருக்கத்தக்க வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி அவர் வந்து ஒருமையில நிறைய பேசியிருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல வந்து பேசும்போது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படி பேசணும், அந்த மாதிரி என்னென்ன மாதிரியான வார்த்தைகளை வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாத ஒரு மனிதரா வந்து அவர் அன்னைக்கு வெளிப்பட்டிருக்காரு. ஏன்னா ஒரு ஒரு நீங்க எதிர்க்கட்சியில அவர் இருக்கும்போது அவர் வந்து ஒரு அந்த பதவியில இல்லாம இருக்கும்போது நீங்க பேசுற விதங்கள் வேற, எல்லா கட்சியிலையும் அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதுல ஒரு படி மேல போய் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரம் த பிகினிங்ல இருந்தே இந்த மாதிரி ஆபாசங்கிறது ஒரு பக்கம் கூட ஒரு தரம் தாழ்ந்து அந்த மரியாதை குறைவா, கண்ணியம் குறைவா பேசுறதுல வந்து அவங்க ரொம்ப தேர்ந்தெடுத்த ஆட்களா இருக்காங்க. இன்று வந்து அவர் வந்து உங்களுக்கு பிடிக்கதோ பிடிக்கலையோ உங்களை வீழ்த்தி ஆட்சி கட்டில அமர்ந்திருக்கிறார். இன்று இந்த 8 கோடி மொத்த தமிழர்களுக்கும் அவர் தான் வந்து முதலமைச்சர். அப்ப அந்த அந்த பதவிக்கு உண்டான ஒரு மாண்பு இருக்குது. அந்த மாண்பை வந்து கடைபிடிச்சு பேசணுங்கிறது ஒரு அடிப்படை, ஒரு சாதாரண மனிதர்கள் கூட செயல்படுத்தக்கூடிய ஒரு வழிமுறை அது. அப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினரா இருக்கிற ஒருத்தர் வந்து இவ்வளவு கேவலமா ஒரு முதலமைச்சர் வந்து வாடா போடான்னு பேசுறதா இருக்கட்டும், சட்டமன்றத்துக்குள்ள வந்து உங்களுடைய எழும்ப உடைப்பேன்னு சொல்றதா இருக்கட்டும், இதுக்கு எப்படி ஒரு எங்கிருந்து தைரியம் வருகிறது அந்த சட்டமன்ற உறுப்பினருக்குன்னு தெரியல. அப்ப என்னப்பா நீங்க வந்து ஒரு 70 வருட பாரம்பரிய கட்சி, நாங்க யார் தெரியுமா, நாங்க அப்படி வந்த வழி அந்த வந்த வழின்னு நீங்க சொல்லிட்டே இருக்கீங்களா? இதுதான் நீங்க கத்துக்கிட்டு வந்த பாடமா? உங்க கட்சி தலைமை அல்லது நீங்க ஃபாலோ பண்ற தலைவர்கள் வந்து உங்களுக்கு இதுதான் சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஏன் இதே மாதிரி தாவேக்காவில் இருக்கிற நிர்வாகிகளுக்கோ இல்ல சட்டமன்ற உறுப்பினர்களுக்கோ பேச தெரியாதா? அப்போ 2 வருடமான ஒரு கட்சி வந்து இன்றைக்கு ஆட்சியில இருக்கு. அந்த ஒரு அனுபவம் இல்லாத ஒரு கட்சியில இருக்கிறவங்க கூட பேசுவதை மிகவும் நாகரிகமாக, ரொம்ப அனுசரணையாக, எதை எப்படி பேசணும்னு அவங்களே இருக்கும்போது நீங்க 70 வருஷ கட்சின்னு மாறி தட்டிக்கிட்டு ஊரு ஃபுல்லா ஒப்பாரி வச்சுக்கிட்டு ஓலம் விட்டுக்கிட்டு அழுதுகிட்டு வர்றீங்களே, உங்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரியாம போச்சு? உப்பை தின்றவர்கள் தண்ணி குடித்தே ஆக வேண்டும். சோ இதுக்கு வந்து இன்று கைது பண்ணியிருக்காங்க. இந்த கைது நடவடிக்கை மிக மிக சரியானதுதான். ஏன்னா ஒரு ஒரு பொது வெளியில ஒரு 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 மதிப்புமிக்க ஒரு பதவியில இருக்கிற ஒருவர், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்துல இருக்கிற ஒருத்தரே இப்படி பேசினா, அது ஒரு மற்ற அந்த கட்சியில கீழே இருக்கிற நிர்வாகிகளோ இல்லாத ஒரு தொண்டரோ வந்து அப்போ இப்படி எல்லாம் பேசினா ஒன்னும் தவறு இல்லைங்கிற ஒரு முன்னுதாரணமா அது ஆயிடும் இல்லையா? அப்ப இது ஒரு கடுமையான தண்டனைக்குள்ளாக்கப்படணும். இதுக்கு வந்து பேச்சுரிமை அது அது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கிளம்பி வரலாம். ஆனா இது ஒரு மாண்பு இருக்கு. நீங்க உங்களோட எதிர்கருத்துக்களை நீங்க ஒரு மணி நேரம் 2 மணி நேரம், 1 நாள் 2 நாள் 3 நாள் கூட உட்கார்ந்து பேசுங்க. ஆனா அதை பேசுறதுக்கான ஒரு ஒரு மாண்போட பேசணும். அதுக்கான ஒரு அந்த பதவிக்கான ஒரு மரியாதை இருக்குது. அதை வழிதான் பேசணும். கடந்த காலங்கள்ல எல்லாரும் பேசியிருக்கலாம். இன் ஃபியூச்சர் ஒரு மாற்றம் வந்து இன்னைக்கு ஒரு அரசாங்கம் ஒரு நல்ல வழியில போயிட்டு இருக்கு அப்படின்ற இருக்கும்போது அது உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவர் தான் உங்களுக்கு முதலமைச்சர். இந்த 5 வருடம் நீங்க எதுவும் பண்ண முடியாது. நீங்க எந்த கல்யாண வீட்டுல போய் கதறினாலும் சரி, ஒப்பாரி வச்சாலும் ஓலம் வச்சாலும் இந்த 5 வருடம் அவர் தான் முதலமைச்சர். அதுல எந்த மாற்றமும் நடக்க போறது இல்லை. ஏன்னா ஒரு பெரும்பான்மை 120 இடங்களை கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து கவர்மெண்ட் அவங்க ரன் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க இப்போ கல்யாணம் வீட்டுக்கு, இளவு வீட்டுக்கு, கருமாதி வீட்டுக்கு எங்க போனாலும் போயிட்டு 2 மாசத்துல கவர்ந்துரும், 1 மாசத்துல கவர்ந்துரும். அப்புறம் அவரை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி பேசுறது, அதன் மூலமா ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றது, அதுக்கு ஒரு போராட்டங்கள் பண்றது, அப்புறம் அதுக்கு ஒரு கைது நடவடிக்கை அவங்க மேற்கொள்றதுன்னு ஒரு ஒரு போராட்ட களமாவே இந்த தமிழ்நாட்டை மாத்தணும் அப்படின்னு நீங்க திமுக திட்டமிடுதோ அப்படிங்கிற ஒரு ஐயம் வந்து இந்த மாதிரியான செயல்பாடுகள்ல ஏற்படுது. அப்புறம் திருப்பி எதுக்கு இப்ப நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவருக்கு கிட்டத்தட்ட 60 வயது இருக்கும் போல தெரியுது. அப்போ நீங்க வந்து இப்ப பொதுக்கூட்டத்துல பேசும்போது இதோட பின்விளைவுகள் உங்களுக்கு தெரியாம எப்படி இருக்கும்? நிச்சயமா நீங்க இப்படி பேசுனீங்கன்னா நாளைக்கு உங்களை கைது பண்ணுவாங்கன்னு தெரியும். அப்புறம் நீங்க அங்க போயிட்டு உங்க இஷ்டத்துக்கு நீங்க பாட்டுல பேசுறீங்க. பேசி முடிச்சுட்டு திருப்பி கைது பண்ண வரும்போது வந்து எனக்கு சுகர் இருக்கு, எனக்கு இடுப்பு வலி இருக்கு, முதுகு வலி இருக்கு, அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன், இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன், நீ அப்புறம் கதறீங்க. அப்போ நீங்க எந்த விஷயம் நீங்க பண்றீங்களோ அதுக்கான ஒரு எதிர்வினை கண்டிப்பாக இருக்கும். இந்த அரசாங்கம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களோட ஒரு ஒற்றை சொல்லுக்காக அந்த இயக்கத்திலே உங்களை மாதிரி ஆட்கள் இருப்பாங்க தானே? அவங்களுக்கு எல்லாம் பேச தெரியாதா?
அப்போ அவங்க ஒரு மாண்பை கடைபிடிக்கிறாங்க. 2 வருடமான ஒரு கட்சி வந்து ஒரு மாண்பை கடைபிடிக்கும் போது நீங்க 70 வருடம் 80 வருடம் நீங்க ஏதாவது அடிச்சு விடுறீங்க. ஆனா உங்களோட செயல்பாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தரம் தாழ்ந்து போயிட்டு இருக்குது. அப்போ இந்த வெற்றியை வந்து நீங்க இன்னும் ஏத்துக்க முடியாம தவிச்சுக்கிட்டு கிடைக்கீங்க, கதறீங்க போயிட்டு எல்லா இடத்துலயும். இது ரொம்ப ரொம்ப உங்க திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கக்கூடிய தொண்டர்களே இதை விரும்ப மாட்டான். ஏன்னா இது ரொம்ப அசிங்கமான செயலா இருக்கு. ஒரு ஜனநாயக நாட்டுல ஒரு தேர்தல் நடக்குது. அந்த தேர்தலில் வந்து ஜனநாயக ரீதியா மக்கள் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அந்த தீர்ப்புக்கு தலைவணங்கி போறதுதான் ஒரு அரசியல் கட்சியோட தலை சிறந்த மாண்பா இருக்க முடியும். ஒரு அரசியல் தலைவரோட தலை சிறந்த மாண்பா அதுவாக தான் இருக்க முடியும். இங்க தலை முதல் கால் வரை பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரே நேர்கோட்டுல பயணிக்கிறீங்களே. எங்க போனாலும் ஒரே கதறது, எங்க போனாலும் ஒரே ஓலம் விடுறது, இல்லைன்னா கண்ணா பண்ணாலும் வாய்க்கு வந்த அளவுக்கு திட்டுறது. அப்புறம் வந்து அதுக்கான ஒரு ஆக்ஷன் எடுத்து உங்களை கைது பண்ண வந்தா உடம்பு முடியல, அது அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு சொல்லி தப்பிக்க பாக்குறது. இது என்ன கதை இது உங்களுக்கு? இது ரொம்ப அசிங்கமா இல்லையா? திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியமிக்க கட்சி தான். ஆனா உங்களோட செயல்பாடு வந்து அந்த மாதிரி இல்லையே. ரொம்ப ரொம்ப மோசமா நாளுக்கு நாள், அதுவும் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட செயல்பாடுகள் டாப் டு பாட்டம் ரொம்ப கேவலமா இருக்கு. மக்கள் சிரிக்கிற மாதிரி இருக்கு. எதிர்க்க இப்ப உங்களுக்கு எதிராக இருக்கிறவங்க சிரிக்கிறது தப்பு இல்லை, உங்க கட்சிக்காரங்களே சிரிக்கிற மாதிரி உங்களோட செயல்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. அதனால தயவு செஞ்சு திராவிட முன்னேற்ற கழகம் அதோட தலைவரோ இல்ல அதை வழிநடத்துறவங்க வந்து தயவு செஞ்சு திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு நிர்வாகிகளுக்கு ஒரு அட்வைஸ் கொடுங்க. இந்த மாதிரி இன் ஃபியூச்சர்ஸ் எங்கேயும் பேசக்கூடாது. அது கட்சியோட மாண்பையும் கட்சிக்கு இன்னும் மீதம் இருக்கிற கௌரவத்தையும் அது ரொம்ப சீர்குலைச்சிரும் அப்படிங்கிறத கொஞ்சம் எடுத்து சொல்லி இந்த மாதிரி ஆட்களை முதல்ல வெளியில பொதுக்கூட்டங்களுக்கு எங்கேயுமே கூப்பிடாதீங்க, எங்கேயுமே பேச அனுமதிக்காதீங்க. அப்பதான் இது வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியலை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக முடியும். திருப்பி 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 இதே மாதிரி ஆட்கள் வந்து தொடர்ச்சியா ஏற்கனவே ஒரு ஆளுக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு ஆளை வச்சு பேசிட்டு இருந்தீங்க, இப்போ ஒரு ஆப் பண்ணி வச்சிருக்கீங்க. அப்ப இந்த மாதிரி ஆட்கள் திருப்பி கிளம்பிட்டாங்க. ஒண்ணு ஆபாசமா பேசுறது, அப்படி இல்லைன்னா ரொம்ப மரியாதை குறையா வாடா போடா இவனேன்ட்டு அந்த அந்த பதவியோட மாண்பையே கெடுக்கிறது. நீங்களும் அந்த அந்த பதவியில உட்கார்ந்து இருந்தவர் தானே. உங்களை இந்த மாதிரி ஒரு எதிர்கட்சி உறுப்பினர் வந்து பேசினா அது எந்த மாதிரி நிலை ஏற்படுத்தும்? அது மனிதர் தானே எல்லாருமே, எல்லாருக்கும் தன்மானம் இருக்கு, சுயமரியாதை இருக்குல்ல. அதை எப்படி அலோவ் பண்ண முடியும்? உடனே சகிப்புத்தன்மை இல்லை. அப்ப நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்க, அது சகிப்புத்தன்மையோட ஒரு பவரை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறவரு கேட்கணுமா? நீங்க உட்கார்ந்த அதே இடத்துலதான் அவர் உட்கார்ந்துருக்காரு. நீங்க எந்த அதிகாரத்தை கையில வச்சிருந்தீங்களோ அதே அதிகாரத்தை தான் அவரு நீ கையில வச்சிருக்காரு. அப்ப அப்படியே எல்லாத்தையும் சகிச்சுக்கணுமா? இதுக்கு ஒரு பதில் கொடுக்குறீங்க. உடனே வந்து சகிப்புத்தன்மை இந்த அரசுக்கு இல்ல. சகிப்புத்தன்மை வேணும், கண்டிப்பா வேணும். ஆனா எதெல்லாம் சகிச்சுக்கணும்னு இருக்கு. இது வந்து ஒரு தலைமுறைக்கான ஒரு அரசியல். இதுதான் அரசியல் அப்படின்னு வரும் தலைமுறை வந்து இதை எடுத்துக்கிட்டு போயிடக்கூடாது. அப்ப அதுக்கு உண்டான ஒரு எதிர்வினையை கொடுத்துதான் ஆகணும். ஒரு ஸ்டேஜ்ல பப்ளிக்ல பேசும்போது எப்படி பேசணும், சபை நாகரிகம் இருக்கு, என்ன வார்த்தைகளை பயன்படுத்தணும், யார பேசுறோம், அவங்களோட மாண்பு, அவங்களோட அந்த பதவிக்கு உண்டான மரியாதை கொடுக்கணும். இதெல்லாம் நீங்க சொல்லி கொடுக்கணும். உங்க கட்சிக்காரருக்கு தெரியலன்னா நீங்க தான் சொல்லி கொடுக்கணும். நீங்க எப்படி சொல்லுங்க? நீங்களே போற கல்யாண காட்சி எல்லா வீட்லயும் நீங்களே ஒப்பாரி வைக்கிறீங்க. அப்புறம் அவங்கள பார்த்து அவங்களும் அதே வேலையை தான் பாக்குறாங்க. ஸோ தயவு செஞ்சு திராவிட முன்னேற்ற கழக தலைவருக்கு நான் சொல்றேன், இந்த ஸ்டாப் பண்ணுங்க, இந்த இந்த வேலையை ஸ்டாப் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கலா இந்த கைது சமாச்சாரங்கள் வராது. அப்புறம் ஒருத்தரை பேச வைக்கிறது, அப்புறம் திருப்பி அவங்க கைது பண்ணாக்க ரோட்ல கடந்து புரள்றது, அது ஒரு பெரிய பிரச்சனையா மாத்துறது அப்படிங்கிறது ஒரு அமைதியா போயிட்டு இருக்கிற ஒரு ஒரு சூழலை வந்து கெடுக்கிற மாதிரியான ஒரு செயல்பாடாதான் இருக்கு. இதை மக்கள் ரசிக்க மாட்டாங்க. மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க. இப்ப கடந்த 5 வருடம் உங்களை பார்த்துட்டு தானே உங்களுக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்ப அதை நீங்க ஏத்துக்கணும். கடந்த 5 வருடத்துல நாம எங்கெல்லாம் தவறு பண்ணியிருக்கோம், எந்த இடத்த மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், என்னென்ன தவறுகள் நடந்திருக்கு, இந்த தீர்ப்பு வர்றதுக்கு எதெல்லாம் காரணமா இருந்திருக்கு, கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்கா, நம்ம என்னெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத அதை ரியலைஸ் பண்ணுங்க. அந்த 5 வருடத்துல ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியா நீங்க செயல்படுங்க. மக்கள் பிரச்சனையை எடுத்து போராடுங்க. இந்த கவர்மெண்ட் மக்களுக்கு எதிரான செயல்படுதா, உடனே நீங்க அதை சுட்டி காட்டுங்க, அதுக்கான எதிர்வினை ஆட்டுங்க. அது ஆரோக்கியமான ஒரு அரசியல். அப்பதான் இன் ஃபியூச்சர் அடுத்த வருடம் இந்த 5 வருடத்துல உங்களோட செயல்பாடுதான் திருப்பி உங்களை கொண்டாந்து உட்கார வைக்கிறதும் இல்ல திருப்பி கண்டினியூவா இவங்களை உட்கார வைக்கிறதும் அதுலதான் இருக்கு. அதை தவிர்த்துட்டு போற இடம் ஃபுல்லா ஒப்பாரி ஓலம் வைக்கிறது, இல்ல மீட்டிங்கை போட்டு சகட்டு மேனிக்கு முதல்வர் அவர்களையும் அந்த கட்சியை வந்து ரொம்ப தரம் தாழ்ந்து பேசுறது, இந்த செயல்பாடுகளை தமிழக மக்கள் ஒரு காலம் வந்து ரசிக்க மாட்டாங்க. அது இன்னும் உங்க மேல வந்து மென்மேலும் வந்து ஒரு கோபத்தை தான் உருவாக்கும், ஒரு வெறுப்பை தான் உருவாக்கும். அப்ப திருப்பியும் உங்களுக்கு நீ அடுத்தடுத்து நீங்க என்ன பண்ணாலும் அது மக்கள்கிட்ட போய் சேரவே சேராது. இன்னைக்கு தலைமுறை மாற்றம் நடந்திருக்கு. இளம் தலைமுறை வந்து அரசியலை உற்று பாக்குறாங்க.
அரசியலை கையில எடுத்திருக்காங்க. இப்ப நீங்க ரொம்ப பழைய அரசியலை கொண்டாந்து இப்ப நீங்க செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தான் ரொம்ப இது. நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயமும் தாவேகாவோட தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுக்கு பிளஸ்ஸா தான் போகும்.